எல்லா மாநிலத்தின் குரலும் சமமாக ஒலிக்கணும். எம்பி தொகுதின்றது வந்து ஃபிக்ஸடா வச்சிருங்கன்ற. ஊபினா 50 சீட்டு, தமிழ்நாடுனா 50 சீட்டு. அப்ப ஊபிக்கு என்ன முக்கியத்துவமோ அதே முக்கியத்துவம் தமிழ்நாட்டுக்கும் கொடுத்துதான் ஆகணும். நீங்க மணிப்பூர், மிசோரம் இந்த பகுதியில் தான் எவ்வளவு பிரச்சனை ஓடிட்டு இருந்தது. அவங்களால அதை பத்தி பேச முடிஞ்சுதா? அதுலயும் மிசோரம் எலெக்ஷன்ல பாஜக நிக்கவே இல்லை. ஏன்? தேவையில்லை. அந்த சீட்டை வாங்கி என்ன பண்ண போறோம்? யாரை வேணா தேர்ந்தெடுத்துக்கோ அப்படின்ற அளவுக்கு ஒரு மாநிலத்தை வந்து ஒரு தேசிய கட்சி மொத்தமா எனக்கு எலெக்ஷனே நான் வரலன்னு சொல்ற அளவுக்கு சொல்றதுக்கு காரணம் என்ன? அங்க இருக்கக்கூடிய எம்பி சீட்டோட இன்சிக்னிஃபிகன்ஸ். தேர்தலுக்கே நான் வரலன்னு சொல்றான்னா அந்த மாநிலத்தின் நலனுக்கு பாஜக என்ன செய்யும்? ஊபி, எம்பி, பீகார், ராஜஸ்தான் இந்த பெல்ட்ல இருக்கிற சீட் மட்டுமே சுமார் 500 சீட்டுக்கு மேல வந்துடும். அப்படி வந்தா என்ன ஆகும்? பாஜக வேற எந்த மாநிலத்தை பத்தி யோசிக்கவே வேண்டாம். இந்த ஹிந்தி பெல்ட்ல மட்டும் தெளிவா பிரச்சாரம் பண்ணி அப்படியே லம்பா ஒரு 80% சீட்டை ஜெயிச்சான்னா 500 சீட் வந்துடும். கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு விஜய். அண்ணா இல்லைன்னா விஜயே கிடையாது. அண்ணா இல்லைன்னா அண்ணாவே கிடையாது. ஆமா, என்ன நடந்திருக்கும்? எல்லா படமும் ஹிந்தியில தான் வந்திருக்கும். விஜய் நான் ரசிகர், நாங்கெல்லாம் வந்து அஜித் ரசிகர் அப்படின்லாம் சொல்கிறத போய் நாங்கள் ஷாருக் கான் ஃபேனு, நாங்கள் சல்மான் கான் ஃபேனுன்னு இங்கேயும் சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த முயற்சிகள் வந்து எல்லாருமே பாராட்டுறாங்களா? இல்லை இந்தியா கூட்டணி இல்லை இதில் ஏதாவது சலசலப்பு? இல்லை, இவங்களுக்கு புதுசாக இருக்குது. இதெல்லாம் நம்ம யோசிக்கலையே. இப்படி ஒரு மாநில முதலமைச்சர் செயல்படுவாரா? செயல்பட முடியுமா? பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் செயல்பாடுகள் ஒன்றியத்தை பொறுத்தவரை தேசிய கட்சிகளில் தான் நடக்கும். அப்போ இவங்களுக்கு இது வந்து புதுசாக இருக்குது. இந்த சீனே வந்து புது சீனாக இருக்குது. ஒரு மாநிலத்தை சார்ந்த ஒரு கட்சி மாநில முதலமைச்சராக இருந்துக்கிட்டு அவங்க மாநிலத்தோட வேலையெல்லாம் பார்க்குறத விட்டுவிட்டு நீ 2000 இல்லை 10,000 கோடி தந்தாலும் ஹிந்தி கிடையாது போடா அப்படின்றாரு. பக்கத்து மாநிலத்துக்காரதான் கூப்பிட்டு நீலாம் வா நம்மளாம் பேசுவோம், அவன் என்ன தாங்க பண்ணுறது அப்படின்னா அவர் தனியாக இன்னொரு பார்லிமெண்ட் போடுற மாதிரி போட்டுட்டு இருக்காரு. இது என்ன மேட்டர்னே அவங்களுக்கு புரியல. அந்த புஷ்பா படத்தில் அவன் வந்து சொல்லிட்டு போகிறான், அவனை அடிக்கிறதுக்கு துப்பில் இடானே பவா நான் ஷாக்கில் இருந்தேன் பவா. அந்த மாதிரி ஷாக்கில் தான் இருக்காங்க. அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் கிருஷ்ணவேல் அவர்கள். வணக்கம். வணக்கம். மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்ற ஒரு இஷ்யூ நடந்தவுடனே அது முதல் முறையாக இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு எடுத்து பேசினது நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான். அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தென் மாநிலங்களின் எம்பிக்கள் கூட்டமைப்பு குழு அப்படின்னு ஒரு குழு செட் பண்ணி அது ஒரு பிரச்சாரமாக எடுத்துகிட்டு போகலான்னு ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. அதனுடைய தொடர்ச்சியாக பல்வேறு மாநிலங்களுக்கு திமுகவை சார்ந்தவர்களும் நம்முடைய அமைச்சர்களும் போயிட்டு ஒருத்தரையாக மீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரிசானுடைய முன்னாள் முதலமைச்சரை பார்த்துருக்காங்க, ஆந்திராவுடைய முன்னாள் முதலமைச்சர், கர்நாடகாவுடைய முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சரை வந்து போயிட்டு தொடர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இது அவ்வளோ பெரிய பிரச்சனையே இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து இது ஒரு சீரியஸான பிரச்சனையாக தமிழ்நாடு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு. எப்படி பார்க்குறீங்க? என்ன எதை நோக்கி போயிட்டுருக்கு இது? அது 1950 நம்ம குடியரசாக அறியப்படுகிறோம். 47 சுதந்திரம் அடைஞ்சு ஒரு இன்டரிம் கவர்மெண்ட் போடுறாங்க, கான்ஸ்டியூஷனை க்ரியேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஷெட்யூல்ஸ் எல்லாத்தையுமே ஃபார்ம் பண்ணுறாங்க. முதல்ல கான்ஸ்டியூஷன்னு சொல்லி ஒரு அமைப்பை உருவாக்கி எல்லாருமே சேர்ந்து ஒரு ஒத்த கருத்துக்கு வந்து பிறகு குடியரசாக நாட்டை அறிவிக்கிறாங்க. அறிவித்து பிறகு 52 முதல் எலெக்ஷன் வைக்கிறாங்க. இந்த 50களில் கொண்டு வரும்போதே என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாம் வந்து ஜனத்தொகை கணக்கெடுப்பை எடுக்கணும். ஏன்னா நடுவில் பார்த்திங்கன்னா 1931 வரை ஜனத்தொகை கணக்கு எடுக்கப்பட்டது. 50 ஜனத்தொகை எடுக்கலை, 41 ஜனத்தொகை கணக்கு எடுக்கலை. ஏன்னா அப்போ 2ஆம் உலக யுத்தம் வந்துருச்சு. அதனால் பிரிட்டன் வந்து எடுக்க விட்டுட்டாங்க. அதோட 41 முடிஞ்சு 51 வரும்போது பிரிட்டிஷ் ஆட்சி வெளியே போயாச்சு. 51 எடுக்கும்போது நம்ம புத்திசாலித்தனமாக ஒரு வேலை செஞ்சோம். சாதியை ஒழிக்க முடியலனாலும் பரவாயில்ல, சென்சஸ்லேருந்து ஒழிச்சிருவோம் அப்படின்னு ஒழிச்சிட்டாங்க. அதனால தான் இன்றைக்கி வர நம்ம திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கோம். 31 வரை எடுத்த எல்லா ஜனத்தொகையிலையும் சாதிகளை குறிப்பிட்டு தான் எடுத்தாங்க. இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுற அந்த சாதி அந்த சென்செக்ஸ் வந்து அப்போ எடுக்கப்பட்டது தான், பிரிட்டிஷில் கொண்டு வந்தது தான். அதுக்கப்புறமா இது வரைக்கும் எடுக்கப்படவே இல்லை அப்படின்னு மாற்றிட்டாங்க. அது தப்பு ஆக்சுவலாக. அதாவது முதல் தடவை 1800 அதில் என்ன தேவை இருக்குன்னு ஒரு கொஸ்டின் இல்லை. இப்போ அதே தான் ஜாதியை ஒழிச்சிட்டு ஜாதியை ஒழிக்கணும்னா சர்டிஃபிகேட் ஜாதி சர்டிஃபிகேட்டை ஒழிக்கணும். அந்த வேலையை தான் செஞ்சாங்க. 1970களில் பிரிட்டிஷார் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சிப்பாய் கழகம்லாம் முடிஞ்சு ஒரு 20 வருஷம் ஆயிடுச்சு. சரி, இந்த மக்கள் வந்து முதல்ல எப்படி இருக்கிறாங்க, நிறைய சாதிலாம் சொல்கிறாங்க, யார் எந்த பகுதியில் எவ்வளோ பேர் இருக்காங்க ஒன்றும் தெரியாமலே எப்படி பணத்தை செலவு பண்ணுறது,
இந்த பகுதியில் மக்கள் நிறைய இருக்காங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் நிறைய செலவு பண்ண வேண்டியிருக்கும். இந்த பகுதியில் மக்களுக்கு வந்து படிப்பறிவு ரொம்ப கம்மியாக இருக்குன்னா அவங்களுக்கு படிப்பறிவு சம்மந்தமாக கொடுக்கணும். இந்த பகுதியில் மக்களுக்கு ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் இருக்குன்னா அவங்களுக்கு மருத்துவமனைன்னு இதெல்லாம் கணக்கெடுக்கணும்னா எவ்வளோ மக்கள் இருக்காங்கன்னு கணக்கெடுக்கணும். அதுதான் ஒன்று சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி, இஃப் யூ cannot கவுண்ட் யூ cannot கண்ட்ரோல் அப்படிம்பாங்க. உன்னால் எண்ணி பார்க்க முடியலன்னா சரியான விதத்தில் செலவு பண்ண முடியாது. புரியுதா? கையில் பணம் எவ்வளோ இருக்குன்னு எண்ணி வச்சுக்கிட்டா தானே செலவு பண்ண முடியும். இஷ்டத்துக்கு போய் சாப்பிட்டு எவ்வளோ இருக்குன்னு அதுக்கப்புறமா எடுத்து பார்க்க முடியாதுல்ல. அதை தான் வந்து சொல்லுவாங்க, இஃப் யூ cannot கவுண்ட் யூ cannot கண்ட்ரோல் அப்படிம்பாங்க. அப்போது 81 தான் முதல் கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க. அதுலேருந்து 10 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை கணக்கெடுத்துக்கிட்டே வராங்க. 81, 91, அப்புறம் 901, 911, 921, 931 வரை எடுக்கிறாங்க. 941 எடுக்க முடியாமல் போயிடுது. ஏன்னா அப்போ 2ஆம் உலக யுத்தம். 2ஆம் உலக யுத்தம் முடிஞ்சு 45 முடியும் போது பெரிய பிரச்சனையெல்லாம் ஏற்பட்டு அதெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். நேதாஜி பற்றின விஷயங்கள்லாம் பேசியிருக்கோம். அதுலேருந்து அந்த 1.5 ஆண்டுகளில் சுதந்திரத்தையும் கொடுத்துட்டாங்க. கொடுத்த பிறகு நம்ம கான்ஸ்டியூஷனை ஒன்று உருவாக்குறதுன்னு பிளான் பண்ணி எல்லாம் பண்ணி 50 ரிப்பப்ளிக்காக அறிவிக்கப்படுகிறது. 51 எலெக்ஷன் எடுக்கிறாங்க. 51 சென்சஸ் எடுக்கிறாங்க. அந்த சென்சஸில் நாம் செஞ்ச ஒரு முட்டாள்தனமான வேலை என்னென்னா சாதியை நாம் சொல்லக்கூடாது அப்படின்னு விட்டாங்க. அதனால் சாதியை பற்றி என்னன்னு தெரியல. அதனால் இன்றைக்கி வர ரிசர்வேஷன் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா ரிசர்வேஷன் கொடுக்கறதே சாதி வச்சு தான் கொடுக்குறாங்கன்றப்ப அதை கணக்கெடுப்புலேயே நம்ம ஏன் கொண்டு வரணும், வேணான்னு எடுத்து விட்டாங்க. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக சென்சஸ் எடுக்கப்பட்டது. இப்போ நடுவில் 2021 தான் எடுக்க முடியல, கொரோனா. மற்றபடி எல்லா டைமில் எடுத்தாங்க. 21 எடுக்க முடியலனாலும் 22, 23 எடுத்துருக்கணும். வசதியாக மோடி கவர்மெண்ட் வந்து சென்சஸே எடுக்காமல் விட்டாங்க. இந்த 50களில் சென்சஸ் அப்போ கான்ஸ்டியூஷன் ஃபார்ம் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தந்த பகுதியில் இத்தனை தொகுதின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ வந்து நிறைய பகுதிகளில் வந்து இன்னும் நம்ம கூட சேராமல் இருந்தது. ஸோ அதெல்லாம் வரும்போது இந்த மக்கள் தொகையை வச்சுக்கிட்டு நாம் அப்படியே பண்ண முடியாது. 25 வருஷத்துக்கு ஒரு தடவை மக்கள் தொகைக்கு ஏற்றாறு போல் எம்பிக்களின் தொகுதி எண்ணிக்கையை மறு ஆய்வுக்கு உட்படுத்தணும் அப்படின்னு ஒரு சட்டம் இது கொடுக்குறாங்க. அப்போ அடுத்த இது வரும்போது எப்போ வருது, 1975 வருது. வரும்போது பார்த்தா ஒரு பேலன்ஸ்டாக இல்லை. மகாராஷ்டிரா, குஜராத் பக்கம்லாம் நல்ல வளர்ச்சி அடைஞ்ச மாதிரி தெரியுது, மற்ற பகுதியெல்லாம் வளர்ச்சி அடைஞ்ச மாதிரி தெரியல. இப்படி இருக்கும்போது இந்த தொகுதியை வந்து சீரமைப்பு பண்ணுறேன்னு சொல்லிட்டு எம்பி எண்ணிக்கைலாம் மாற்றிட்டோம்னா டெவலப் ஆகாத ஏரியா டெவலப் ஆகாமே போயிடும். டெவலப் ஆன ஏரியா வேகமாக டெவலப் ஆகிடும். அதனால இன்னொரு 25 வருஷம் இங்கே விட்டுருவோம். அதுக்குள்ளே இவங்கெல்லாம் வளர்ந்து வரட்டும், கீழே இருக்கிறவங்க மேலே வரட்டும், மேலே இருக்கிறவன் சமமாக மற்றவங்க வந்து சேர்றதுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்போன்னு இந்திரா காந்தி 25 வருஷம் தள்ளி வச்சிட்டாங்க. அப்போ அடுத்த ஆள் மறுபடியும் சீரமைப்பு எப்போ வருது, 2001 வருது. 2001 வாஜ்பாய் என்ன பார்க்குறாருன்னா, 75 இருந்த தமிழ்நாடு வேறு, 2000 இருக்கிற தமிழ்நாடு வேறு. அதுக்குள்ளே கொஞ்சம் முன்னேற ஆரம்பிச்சிட்டோம் நம்ம. அப்போ இது வளர்றது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அதனால் உத்தரப்பிரதேசம் போன்ற பகுதியெலாம் வளராமல் இருக்குன்றதுனால இப்போவே நம்ம வந்து செய்ய வேணாம், இன்னொரு 25 வருஷம் தள்ளி வச்சுருவோம். அந்த கேப் கொடுத்தோம்னா அது அவங்கெல்லாம் டெவலப் ஆகி வரட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். வளர்ச்சியும் கணக்கில் எடுக்கணும், மக்கள் தொகையும் சேர்த்து கணக்கில் எடுக்கணும். வெறும் மக்கள் தொகையை கணக்கில் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்திரா காந்தி சொன்னதும் வாஜ்பாய் சொன்னதும். இப்போ 2001 சொன்னதுக்கு 25 வருஷம் முடிஞ்சால் 2026 வந்துருச்சு. இப்போது நம்ம முன்னாடி இருக்க கேள்வி என்னென்னா, நீ 2011 எடுத்த சென்சஸை தான் வச்சுருக்க, அதுலேருந்து 15 வருஷம் ஆயிடுச்சு. 15 வருஷத்தில் ஜனத்தொகையில் என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு நமக்கு தெரியாது. அப்படி பழைய டேட்டா வச்சுக்கிட்டு நீ எப்படி எடுக்கலாம்? பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, நீ நம்பர் வைஸ் ஏன் போகிற? மக்கள் தொகை கணக்கு மட்டும் வச்சுக்கிட்டு எப்படி போக முடியும்? இன்னும் சொல்லப்போனால் என்கிட்டலாம் கேட்டால் என்ன சொல்லுவேன்னா, எல்லா மாநிலத்துக்கும் ஸ்டாண்டர்டாக 50 சீட்டுன்னு கொடுத்து, மக்கள் தொகையெல்லாம் பார்க்காத, ஒரு ஸ்டேட் அப்படின்னா அதுக்கு ஒரு 50 சீட்டு. நிர்வாக சிக்கல்னு ஒன்று வரும்ல. இப்போது கேரளாலாம் சின்னது, அங்கே போனால் அங்கே அதிகமாக இருக்கும்ல உத்தரப்பிரதேசத்தில். இல்லைப்பா, எல்லா இடத்துக்கும் 50 சீட்டு கொடுத்துட்டேன்னா எல்லா மாநிலத்தின் குரலும் சமமாக ஒலிக்கணும்ல. எல்லா மாநிலத்தின் குரலும் சமமாக ஒலிக்கணும். ஆனால் எம்பி தொகுதின்றது வந்து ஃபிக்ஸடாக வச்சுருங்கன்ற. ஊபினா 50 சீட்டு, தமிழ்நாடுனா 50 சீட்டு. அப்போ ஊபிக்கு என்ன முக்கியத்துவமோ அதே முக்கியத்துவம் தமிழ்நாட்டுக்கும் கொடுத்து தான் ஆகணும். நீங்கள் புரியுதா? இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா யோசிச்சு பாருங்கள். மிசோரமில்
எவ்வளோ பிரச்சனை, மணிப்பூர், மிசோரம் இந்த பகுதியிலலாம் எவ்வளோ பிரச்சனை ஓடிட்டு இருந்தது. அவங்களால அதை பற்றி பேச முடிஞ்சுதா? அதுலேயும் மிசோரம் எலெக்ஷனில் பாஜக நிற்கவே இல்லை. ஏன்? தேவையில்லை. அந்த சீட்டை வாங்கி என்ன பண்ண போகிறோம்? அந்த சீட்டை எனக்கு வேணாம், போ நீயே வச்சுக்கோ, யாரை வேணால் தேர்ந்தெடுத்துக்கோ அப்படின்ற அளவுக்கு ஒரு மாநிலத்தை வந்து ஒரு தேசிய கட்சி மொத்தமாக எனக்கு எலெக்ஷனே நான் வரலன்னு சொல்கிற அளவுக்கு சொல்கிறதுக்கு காரணம் என்ன? அங்கே இருக்கக்கூடிய எம்பி சீட்டோட இன்சிக்னிஃபிகன்ஸ் ரொம்ப கம்மி. இதை வச்சு பெருசாலாம் ஒரு மாற்றமும் வந்துடாது. அதனால் அந்த மாநிலமே தேவையில்லை. அப்போ தேர்தலுக்கே நான் வரலன்னு சொல்கிறான்னா அந்த மாநிலத்தின் நலனுக்கு பாஜக என்ன செய்யும்? இப்போ கூட 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை நடந்தது. இந்த தர்மேந்திர பிரதான் வந்து இவங்கெல்லாம் காட்டுவாசிங்க, நான் அன்சிவிலைஸ்டு அப்படின்லாம் பேசினேன், அநாகரிகமானவர்கள் அப்படிலாம் பேசினேன். இப்போ நம்ம 40 பேர் இருந்ததுனால வலிமையாக ஃபைட் பண்ண முடிஞ்சது. ஆள் கம்மியாக இருந்தால் பேச முடியுமா? பேச முடியாமல் போயிடும்ல. இப்போ இவர்களது நோக்கம் என்னென்னா, இப்படி கொண்டு வந்துட்டா நீ பாஜக எதிர்ப்பு மாநிலமா, நான் அங்கே போட்டியே போடல, போடா. எப்படி மிசோரத்தில் நான் போட்டிக்கே வரலன்னு சொன்னேன், அதுமாதிரி போட்டியே போடல போ அப்படின்ட்டு வெளியே போயிடுவான். இப்போ என்ன நடக்கும்னா, இப்போ 500 சொச்சம் தொகுதி இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து 790 தொகுதியாக மாற்ற போகிறாங்க. 790 தொகுதியாக மாற்றி, நான் என்ன கேட்குறேன், தமிழ்நாட்டுக்கு எண்ணிக்கை கூடுதா குறையுதான்றதை அப்புறம் வச்சுப்போம். ஒருவேளை கூடுதுன்னே வச்சுப்போம். இப்போ இருக்கிற 39ன்றது 40ஆகவே வந்துருச்சு, இல்லை 45 கூட வந்துருச்சுன்னு வச்சுப்போம். ஊபியில் இருக்கக்கூடிய 80 சீட்டு 150 சீட் ஆகிடும். ஊபி, எம்பி, பீகார், ராஜஸ்தான், அப்புறம் ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், எக்ஸட்ரா எக்ஸட்ரா. இந்த பெல்ட்டில் இருக்கிற சீட் மட்டுமே சுமார் 500 சீட்டுக்கு மேலே வந்துடும். அப்படி வந்தால் என்ன ஆகும்? பாஜக வேற எந்த மாநிலத்தை பற்றி யோசிக்கவே வேண்டாம். இந்த ஹிந்தி பெல்ட்டில் மட்டும் தெளிவாக பிரச்சாரம் பண்ணி அப்படியே லம்பாக ஒரு 80% சீட்டை ஜெயிச்சான்னா 500 சீட்டு வந்துடும். 790, 800னே வச்சுக்கிங்க. 800ல் பாதி 400. 400ன்ற இடத்துல இருக்கு 500 சீட் இருக்குது. என்ன வேணால் சட்டத்தை பாஸ் பண்ணுவான். மற்ற மாநிலங்கள்லாம் அமைதியாக இருக்கும்போது தமிழ்நாடு மட்டும் இது அரசியல் இதுவாக எடுத்துகிட்டு போகிறாங்க. மற்ற மாநிலங்கள் பூரா அமைதியாக இருக்கிறேன்னு சொல்லி இருந்ததுனால என்ன நடந்தது? மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிறேன்னாங்க. ஷெட்யூல் 8ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா நம்ம கான்ஸ்டியூஷனில். அதில் வந்து இந்தியாவின் அஃபிஷியல் லாங்குவேஜ்னு ஒரு 22 லாங்குவேஜாக போட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து கூகுள் பண்ணி பாருங்கள். அதில் 21வது லாங்குவேஜ் என்னென்னு பாருங்கன்றதுக்காக கூகுள் பண்ணி பாருங்கன்னு சொல்கிறேன். அப்படி எழுத்து ஷெட்யூலில் இருக்கான்னு பாருங்கன்னு சொல்லலை. பண்ணிங்கன்னா அந்த 22 லாங்குவேஜ் என்னென்னு அதில் இருக்கும். அதில் 21வது லாங்குவேஜ் என்னன்னு பாருங்கள். மைத்திரின்னு பேர் அந்த லாங்குவேஜுக்கு பேர். அது எங்கே பேசப்பட்டது? உத்தரப்பிரதேசில் பேசப்பட்டதாக சொல்லி அதை அஃபிஷியல் லாங்குவேஜாக சேர்த்துருக்காங்க. அந்த அஃபிஷியல் லாங்குவேஜ் பட்டியலில் இருக்கக்கூடிய அந்த மொழியை இப்போ யாருமே பேசலை, எல்லாம் ஹிந்தி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ எந்த ரேஞ்சுக்கு அது வந்து பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குன்னு பாருங்கள். ஹிந்தி திணிப்புன்னு நம்ம கத்துறோம்னா ஏன் கத்துறோம்? ஹிந்தியை நீ திணிச்சா கூட தமிழ் தப்பிக்கும். ஏன்னா நம்மக்கிட்ட அவ்வளோ இலக்கிய வளம் இருக்குது, நம்மளுடைய மொழியின் பலம் இருக்குது. அந்த அளவுக்கு இலக்கிய வளமோ பலமோ இல்லாத மற்ற மொழிகள் என்ன ஆகும்? மொத்தமாக அழிஞ்சிடும். அங்கே ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா 3 மொழி பேசுகிறாங்க. பஹ்ரின்னு ஒரு மொழி இருக்குது, இன்னொன்று ராஜஸ்தானின்னு சொல்லுவாங்க, இல்லை மார்வாரின்னு சொல்லுவாங்க, அப்புறம் போஜ்பூரி பேசுகிறவங்களும் இருக்காங்க. அப்படின்னு 3 மொழி இருந்தது. இப்போ ராஜஸ்தானில் என்ன எல்லோரும் பேசுகிறாங்க? இந்த 3 மொழியில் ஒரு மொழி கூட யாரும் பேசுகிறதில்ல, எல்லோரும் ஹிந்தி தான் பேசுகிறாங்க. இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு விஜய். அண்ணா இல்லைன்னா விஜயே கிடையாது, அண்ணா இல்லைன்னா அண்ணாவே கிடையாது. ஆமாம், அறிஞர் அண்ணா இல்லைன்னா விஜயண்ணாவே கிடையாது, சீமானும் கிடையாது, யாருமே கிடையாது. என்ன நடந்திருக்கும்? எல்லா படமும் ஹிந்தியில் தான் வந்திருக்கும். இந்தியாவில் சினிமாவை முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு பேர் தெரியுமா? நிறைய பேருக்கு அதுவே தெரியாது. இந்தியாவில் முதல்ல எந்த மொழியில் படம் வந்தது தெரியுமா? அதுவும் தெரியாது. ராமாயணத்தை தான் ஃபஸ்ட் எடுத்தாங்க. எடுத்த ஒரு பேர் என்னென்னா பால்கேன் பேர். அவர் மராட்டிக்காரர். ஒரு மராட்டியர் தான் முதல்ல சினிமான்ற ஒரு விஷயத்தை இந்தியாவில் செய்கிறாரு. நீங்கள் மராட்டியில் படம் வருதா? மராட்டியில் படமே கிடையாது. பெங்காலியில் படம் வருதா? குஜராத்தியில் படம் வருதா? ராஜஸ்தானியில் படம் வருதா? எந்த மொழியிலையும் படம் வர்றதில்லை. நாம் ஸ்ட்ராங்காக நின்னதுனால தான்
தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியே தப்பிச்சுது. நம்மளை பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் உணர்ச்சி வந்ததுனால ஆந்திரா இண்டஸ்ட்ரியும் தப்பிச்சுக்கிச்சு. ஏன்னா அது தப்பிச்சதுக்கு முதல்ல காரணமே என்னென்னா, முதல்ல தெலுங்கு இண்டஸ்ட்ரி பூரா மெட்ராஸில் தான் ஃபங்க்ஷன் ஆச்சு. என்டிஆரே சென்னையில் தான் குடியிருந்தார், கோடம்பாக்கத்தில். அவர் குடியிருந்த தெருவுக்கு இன்றைக்கும் பேர் என்டிஆர் ஸ்ட்ரீட்னே வச்சுருக்காங்க, ரங்கராஜபுரத்தில் இருக்குது. அப்போ யோசிச்சு பாருங்கள், நாம் தமிழை கெட்டியாக பிடித்து கொண்டு இந்திய கடுமையாக எதிர்த்து வெளியே தள்ளின காரணத்தினால் இன்றைக்கி நம்ம மொழி தப்பிச்சிருக்கு, நம்மளோட இண்டஸ்ட்ரி தப்பிச்சிருக்கு. மொழி பிரச்சனைன்றது வெறுமனே கல்வியில் மட்டும் செயல்படுறது கிடையாது, அதுதான் சொல்கிறேன். இண்டஸ்ட்ரியிலும் இம்பாக்ட். யோசிச்சு பாருங்க, நாங்கள்லாம் வந்து விஜயனா ரசிகர், நாங்கள்லாம் வந்து அஜித் ரசிகர் அப்படின்லாம் சொல்கிறத போய் நாங்கள் ஷாருக் கான் ஃபேனு, நாங்கள் சல்மான் கான் ஃபேனுன்னு இங்கேயும் சொல்லிட்டு இருப்பாங்க. அமிதாப் யார்? அவர் உத்தரப்பிரதேசத்தை பக்கத்தை சேர்ந்த ஒரு பார்ப்பனர். அவர் போகிற போக்கில் எல்லாரையும் பார்ப்பனர்னு சொல்லுங்கள் சார், இதே வேலையாக போச்சு உங்களுக்கு அப்படின்றீங்களோ. அவங்க பார்ப்பனர் தான். அது பச்சன்றது அவங்க அப்பா பேர் இல்லை. அவங்க அப்பா வந்து சின்ன பையன்னு சொல்கிறக்க, குழந்தைன்னு சொல்கிறக்கா பச்சன் பச்சன் அவங்க வீட்டில் சொல்லி சொல்லி அது பச்சனாகவே பேராகவே அவங்க ஃபேமிலியாக மாற்றிட்டாங்க. ஒரிஜினலாக அவங்க ஃபேமிலி நேம் வந்து ராய். ராய்னா ஐயர் ஃபேமிலி. அது அதனால தான் பார்த்தா ஐஸ்வர்யா ராய் தேடி பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு காரணம். 2 பேரும் ராய் ரைட்டா. ஸோ அது விட்ருங்க. நீங்கள் வந்து நம்ம அன்றைக்கி தமிழை கெட்டியாக பிடிச்சி ஹிந்தியை தள்ளலைன்னா இன்றைக்கி சினிமா இண்டஸ்ட்ரி கூட இருந்திருக்காது. அமேசான் தெரியும்ல, அமேசான் கிண்டில் தெரியுமா? ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்பில் நீங்கள் புக்ஸ் எல்லாம் படிக்கலாம். வருஷம் இது 5வது வருஷம்னு நினைக்கிறேன். வருஷம் வந்து ஒரு போட்டி நடத்துகிறான், இலக்கிய போட்டி. நீங்கள் எதாவது வேணால் எழுதலாம். அதுக்கு வந்து முதல் பரிசு 5 லட்சம், 2வது பரிசு 1 லட்சமோ 3 லட்சமோ சம்திங், 3வது பரிசு 50,000 இது மாதிரி 3 பரிசு. இது எந்த மொழியிலாம் நடத்துகிறான்னு தெரியுமா? இங்கிலீஷு, ஹிந்தி, தமிழ், அவ்வளோதான். இந்த 3 மொழியில் தான் நடத்துகிறாங்க. எப்படி? தமிழ் தப்பிச்சதுனால, அந்த இலக்கியங்கள் பூரா நம்மள்கிட்ட இருக்கிறதுனால நடத்துகிறான். மராட்டியில் இல்லாத இலக்கியமா? வங்காளத்தில் இல்லாத இலக்கியமா? வங்காளத்தில் அவர் எழுதின கீதாஞ்சலின்னு ரவீந்திரநாத் அவர் எழுதினதுக்கு தான் அவருக்கு நோபல் பரிசே கொடுத்தாங்க. நோபல் பரிசு வாங்கிய இலக்கியம் படைக்கப்பட்ட ஒரு மொழியை அமேசான் வந்து கண்டுக்கவே இல்லை. ஏன்னா அந்த மக்களை அவங்க மொழியை அவங்களே கண்டுக்கலை. என் பையன் ஏதாவது பண்ணிட்டு சூப்பராக பண்ணிட்டேன்லப்பா அப்படிமா. ஒன்று நீயே பாராட்டுறதுல என்னடா இருக்குன்னு. ஏன்னா நானே பாராட்டலைன்னா வேறு யாருப்பா பாராட்டுவா அப்படிமா. அது மாதிரி தான் உங்கள் மொழியை நீங்களே பாராட்டல, நீங்களே அதை பாதுகாக்கலைன்னா வேறு யார் பாதுகாக்குவாங்க? நீங்கள் தான் பாதுகாக்கணும். இப்போ இந்த எம்பி தொகுதியில் நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நாம் இப்படியே விட்டுட்டோம்னா இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது. இந்த ஹிந்தி பெல்ட்டு, கவு பெல்ட்டுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த பெல்ட்டை தாண்டி இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்துக்குமே பிரச்சனை. இல்லை, தொகுதி அதிகமாகிறதுல என்ன பிரச்சனை இருக்குது? இப்போ இந்த டைம் வந்து இப்போ இந்தியா கூட்டணின்னு ஒரு கூட்டணி இருக்குது, அந்த கூட்டணி இன்னும் பெருசு பண்ணுங்க, அதிகமான பிரச்சாரத்தை எடுத்துகிட்டு போங்க. இவ்வளோ பிரச்சாரம் பண்ணி தொகுதி அதிகமாகிட்டா மட்டும் பாஜகக்கான இல்லை, நீங்கள் இவ்வளோ பிரச்சாரம் பண்ணியும் என்னாச்சு? அந்த ஹிந்தி பெல்ட்டில் வாங்கின சீட்டை வச்சு தானே இப்போ ஆட்சிக்கு வந்து உட்காந்துருக்காங்க. இப்போ ஹிந்தி பெல்ட்டில் மட்டும் சீட் அதிகமாக்கினா பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் ஆக்குறேன். ஆனால் உனக்கு 10 ரூபா கொடுக்குற இடத்துல அவனுக்கு 100 ரூபா கொடுக்குறேன்ற மாதிரி. அவங்களோட நோக்கம் என்னென்னா ஹிந்தி பெல்ட்டோட சீட்டு எண்ணிக்கையை 500க்கு கொண்டு வந்துடணும். மற்ற தொகுதி அமித்ஷா சொல்கிறதோட காரணம் அதுதான். இல்லை உங்கள் நம்பர்லாம் குறையாது அப்படின்னு. நம்பர் குறையுது கூடுதுன்றதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதில் வந்து நமது முதலமைச்சரோட பெருந்தன்மையை பாருங்கள். நக்கீரன் கோபாலனை கூட ஃபோட்டோ எடுத்தாங்கன்னு சொல்லியே கட்சி விட்டு தூக்குனாங்கன்னு. இந்த அனைத்து கட்சி கூட்டம் நடக்கும்போது, தீர்மானம் எல்லாம் நிறைவேற்றும் போது ஜெயக்குமார் வந்து ஒரு பாயிண்ட் சொல்கிறார். என்னென்னா, இந்த மறுசீரமைப்பு செஞ்சாலும் தமிழ்நாட்டோட ஷேர் ரெப்ரசன்டேஷன் வந்து மொத்த தொகுதிகளில் 7.18%. மொத்த எம்பிக்கள் எத்தனை பேர் இருக்காங்களோ அதில் 7.18% பேர் தமிழ்நாட்டிலேருந்து வராங்க. இந்த சதவீதம் மாறிடக்கூடாது, குறைஞ்சிடக்கூடாது அப்படின்றத நம்ம வலியுறுத்தணும். 40 சீட்டை 45 ஆக்கிடலாமா? ஆனால் பர்சன்டேஜ் வந்து 7.18க்கு பதிலாக 4% ஆயிடுச்சுன்னா அங்கே ஒரு சிக்கல் வரும்ல. அதை ஜெயக்குமார் சொன்ன உடனே முதலமைச்சர் பாராட்டினார். நல்ல விஷயம் சொன்னீங்க, இப்போ அந்த பாயிண்ட்டையும் சேர்த்துருப்பா அப்படின்னாரு. தீர்மானத்தில் சேர்க்க சொல்லி, அதுதான் நாகரிக அரசியல் சொல்லி அதை செய்கிறாங்க.
இப்போ அவங்களுக்கு பூரா என்ன பதட்டமாக, அன்னைக்கு கூட பேசும்போது சொன்னேன்னு, அவங்களுக்கு பதட்டமாக இருக்குன்னு. முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்க, இவர் ஏதாவது ஒரு மாநாடு போடுறாரு ஏதாவதுன்னா அந்த 5 ஸ்டேட்டில் மட்டும் வருவாங்க. கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, இவங்க மட்டும்தானே வருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அதை தாண்டி ஒரிசா வரேன்னு சொல்லிட்டாங்க, வெஸ்ட் பெங்கால் வரேன்னு சொல்லிட்டாங்க, பஞ்சாப் வரேன்னு சொல்லிட்டாங்க, பீகாருக்கு இவர் ஆள் அனுப்பியிருக்காரு. நவீன் பட்நாயக்கை போய் பாருங்கள் கூட்டுவாங்க அப்படின்னு. சிவசேனாவுக்கு ஆள் அனுப்பிச்சிருக்காரு, போய் பார்த்து கூட்டுவாங்க அப்படின்னு. இப்போ இது எல்லாம் என்ன பயமாகுதுன்னா, இவர் வந்து தனியாக இன்னொரு கூட்டணி அமைக்கிறாரா? அந்த கூட்டணியோட தலைமையே ஸ்டாலின் தானா அப்படின்ற அளவுக்கு அவங்களுக்கு வந்து பயம் வந்துருச்சு. முன்னாடி ராகுலை தான் பப்புன்னுட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ ராகுலை பற்றி பேசுகிறத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு ஸ்டாலினை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. எந்த வாயில் வச்சுட்டு சொன்னாரோ தெரில எச் ராஜா, ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி அப்படின்னு. ஐ எம் த மோஸ்ட் டேஞ்சரஸ் ஃபெலோ அப்படின்னு உதயநிதி வேற வந்துட்டார். நேராக வந்து சனதன் அது வந்து டெங்குமா ஒழிச்சிடணுமா அப்படின்னு. அது இந்த முயற்சிகள் வந்து எல்லாருமே பாராட்டுறாங்களா, இல்லை இந்தியா கூட்டணி இல்லை இதில் ஏதாவது சலசலப்பு இல்லை? இவங்களுக்கு புதுசாக இருக்குது, இதெல்லாம் நம்ம யோசிக்காமல் விட்டோமே அப்படின்னு அவங்களுக்குலாம் புதுசாக இருக்குது. நீங்கள் ஒரு படம் பார்க்கும்போது திடீர்னு வேறு மாதிரி காட்சிகள்லாம் வரும்போது உங்களுக்கு ஒரு ஆச்சரியத்தில் உறைஞ்சி போய் உட்காந்துருப்பீங்களே, எப்படா எடுத்தான் இப்படிலாம் அப்படின்னு. அந்த மாதிரி அவங்கெல்லாம் அரசியல் தளத்தில் வந்து உறைஞ்சி போய் உட்காந்துருக்காங்க. அந்த புஷ்பா படத்தில் அவன் வந்து சொல்லிட்டு போகிறான், அவனை அடிக்கிறதுக்கு துப்பிலடானோன்னு, பவா நான் ஷாக்கில் இருந்தேன் பவா அந்த மாதிரி ஷாக்கில் தான் இருக்காங்க. இப்படி ஒரு மாநில முதலமைச்சர் செயல்பட முடியுமா? ஏன்னா பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா அரசியல் செயல்பாடுகள் ஒன்றியத்தை பொறுத்தவரை தேசிய கட்சிகளில் தான் நடக்கும். மாநில கட்சிகள்லாம் வந்து அவங்கவுங்க மாநிலத்தோட பிரச்சனைகள், அவங்கள மாநில நலன் சார்ந்து மட்டும்தான் பேசுவாங்க. நாட்டின் நலன், நாட்டின் எதிர்காலம் அப்படின்லாம் பேச மாட்டாங்க, பேசுனது இல்லை இதுவரை. அப்போ இவங்களுக்கு இது வந்து புதுசாக இருக்குது, இந்த சீனே வந்து புது சீனாக இருக்குது. ஒரு மாநிலத்தை சார்ந்த ஒரு கட்சி மாநில முதலமைச்சராக இருந்துக்கிட்டு அவங்க மாநிலத்தோட வேலையெல்லாம் பார்க்குறத விட்டுவிட்டு, நீ 2000 இல்லை 10,000 கோடி தந்தாலும் ஹிந்தி கிடையாது போடா அப்படின்றாரு. பக்கத்து மாநிலத்துக்காரதான் கூப்பிட்டு நீலாம் வா நம்மளாம் பேசுவோம், அவன் என்ன தாங்க பண்ணுறது அப்படின்னா அவர் தனியாக இன்னொரு பார்லிமெண்ட் போடுற மாதிரி போட்டுட்ருக்காரு. இது என்ன மேட்டர்னே அவங்களுக்கு புரியல. ஸோ இதில் வந்து பஞ்சாபு, ஒரிசா, வெஸ்ட் பெங்கால்லாம் உள்ளே வரும் அப்படின்னு எதிர்பார்க்கல. இன்றைக்கி 3 மாநிலம், நாளைக்கு மராட்டி வரலாம், குஜராத்தி வரலாம், எல்லாருமே வரலாமே. இந்த 3ன்றது நாளைக்கு 10 மாறிச்சுன்னா மோடி ஆட்டம் காலி ஆகிடுமே. அந்த பயம் வந்து இப்போ அவங்களுக்கு தெரியுது. ஏன்னா இந்த பிரச்சனையோட சரியான வீச்சு என்னன்றதை ஸ்டாலின் புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால் அதை புரிய வைக்க முயற்சி செய்கிறார். நாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயமே எல்லா மாநிலங்களுக்குமே சேர்த்து சொல்கிறேன், மாநிலங்களுக்கு மட்டும் இல்லை எல்லா கட்சிக்குமே சேர்த்து சொல்கிறேன். இன்றைக்கி இது திமுக இருக்குது, நாங்கள் ஆதரிக்கிறோம், இல்லை ஆட்சியில் இல்லைனாலும் நம்ம ஆதரிப்போன்றது வேறு விஷயம். நாளைக்கே வந்து ஏடிஎம்கே வந்துருச்சுன்னு வச்சுப்போம், அவங்களுக்கும் இதுதானே பிரச்சனை, அவங்க குரல் ஒலிக்காதே. இல்லை தம்பிகள்லாம் ஆசைப்படுற மாதிரி அண்ணன் விஜயே வந்துட்டாருன்னு வச்சுப்போம். இல்லை அவரே என்ன சொல்கிறாரு, நீங்கள் இவ்வளோ பிரச்சனை சொல்கிறீங்க, இவ்வளோ பெரிய பிரச்சனை இது அப்படின்னு நம்ம புரிய வச்சுட்ருக்கோம். ஆனால் அவரும் சொல்கிறேன்னா இப்போ அதிகம் பண்ணா குறைச்சா என்ன, நீங்கள் போயிட்டு பொம்மைங்க மாதிரி தான் நாங்கள் உட்காந்து இருக்க போகிறீங்க, அதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு கேட்குறாரு. 40 பேர் இருக்கும்போது ஒரு ஒன்றிய அமைச்சரை அதே பார்லிமெண்ட்டில் மன்னிப்பு கேட்க வச்சாங்களா இல்லையா? இது ஏடிஎம்கே ஆட்சியாக இருந்தால் நடந்திருக்குமா? வரல இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அவங்க உடனே கையெழுத்து போட்டிருப்பாங்க. நீட்டில் போய் கையெழுத்து போட்டுட்டு நேராக வந்து இறங்கி ஏர்போர்ட்டில் வச்சு மாஃபா பாண்டியன்னு சொல்கிறார், நீட்டை கொண்டு வந்துட்டாங்க, நாங்கள் அதை எதிர்த்து போராடுவோம் அப்படின்னு. நாங்கள் ஒத்துக்கிறோன்னு போய் கையெழுத்து போட்டது அவர் தான். போட்டுட்டு ஏர்போர்ட்டில் வந்து சென்னை ஏர்போர்ட்டில் வந்து இறங்கினோடனே ஏர்போர்ட்டில் பேட்டி கொடுக்குறாரு, நீட்டை கொண்டு வந்து விட்டார்கள், நாங்கள் விட மாட்டோம், தீவிரமாக எதிர்ப்போம். மாநில அரசுலேருந்து கையெழுத்து போடாமல் நீங்கள் உள்ளே கொண்டு வர முடியாது. ஜெயலலிதா அம்மையார் இருந்தவரை அவங்க கையெழுத்து போட மாட்டேன்ட்டாங்க. ஒரு சில ரூமரே என்னென்னா அதனால தான் அவங்கள முடிச்சு விட்டாங்க அப்படின்னு வேறு சொல்லுவாங்க. அதெல்லாம் ரூமர், நமக்கு தெரியாது. ஆனால் அப்படி பேசப்படுது. நீங்கள் வந்து மாநிலத்தின் கையெழுத்து இல்லாமல் அந்த பொதுப்பட்டியலில், ஒத்திசைவு பட்டியலில் நீங்கள் எந்த திட்டத்தையும் திணிக்க முடியாது. அப்போ கூட அந்த லெட்டரே வந்து பிஎம்சிக்கு இது மட்டும்தான் அது செல்லுபடி ஆகும், ரெகுலர் எஜுகேஷனுக்கெல்லாம் வராது. அதை பற்றி இன்னொரு நாள் பேசலாம். இப்போ புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இதை நம்ம அப்படியே விட்டோம்னா மொத்தமாக இந்தியாவை பாஜகவுக்கு எழுதி கொடுத்தாச்சுன்னு அர்த்தம். அவனுக்கு ஒரே ஃபார்முலா தெரியும், குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா, உத்தரப்பிரதேசம்,
உத்தரகாண்ட், ஜார்க்கண்ட், பீகார் இந்த இடத்துல மட்டும் ஒரு 500 சீட்டுக்கு மேலே வந்துடும். அப்போ அவனுக்கு ஈஸியாக தேவைப்படக்கூடிய அந்த மெஜாரிட்டின்ற 400 சீட்டை தாண்டி போயிடுவான். மற்ற எல்லா மாநிலத்துலேயுமே பிஜேபியை முழுசாக தோக்கடிச்சா கூட நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆக எங்களுக்கு இப்போ மெஜாரிட்டி இருக்குது, நாங்கள் எல்லா சட்டம் வேணால் பாஸ் பண்ணிக்கிட்டே போவோம். இன்னும் மேலும் 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 சிறுபான்மையினரின் மீதும் தலித்துகள் மீதும் வன்முறைகள் ஏவி விடப்படும். அவர்களுக்கு எதிரான கொடுமையான சட்டத்திட்டங்கள் கொண்டு வரப்படும். தொடர்ந்து இதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்போனா என்னென்ன அப்டேட்கள் வந்துகிட்டே இருக்குன்றத ஆக்சுவலாக இது ஒரு இந்திய அளவில் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறிட்டு இருக்கு. அதுக்கான விதை வந்து தமிழ்நாட்டிலேருந்து போட்டுட்ருக்காங்க. பல மாநிலங்களுக்கு, எல்லா மாநிலங்களுக்குமே நம்முடைய அமைச்சர்களும் திமுகவினுடைய உறுப்பினர்களும் எல்லாரும் போயிட்டு சந்திச்சுட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம்னா அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தரப்பை நினைக்கிறோமா? நன்றி.